காவேரி நியூஸ் நேயர்களை கோப்பை யாருக்கு நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் அஷ்ஃபாக். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று சவுத் ஆப்பிரிக்காவை எதிர்த்து ஸ்ரீலங்கா விளையாண்டாங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு அமேசிங்கான இன்னிங்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸ்ரீலங்காவை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஒரு அபாரமான வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. நேற்றைய தோல்வி மூலமா ஸ்ரீலங்கா நடப்பு தொடரிலிருந்து அரையிறுதிக்கு உள்ள நுழைய முடியாம வெளியேறியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் 2 மேட்ச் நடைபெற இருக்குது. முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தானை எதிர்த்து ஆப்கானிஸ்தானும், 2வது மேட்ச்ல ஆஸ்திரேலியாவை எதிர்த்து நியூசிலாந்தும் விளையாட இருக்குது. இது பத்தி பேசுறதுக்காக வேண்டி கிரிக்கெட் பயிற்சியாளர் ஹாரிங்டன் நம்முடைய இணைந்திருக்கிறார். ஹாய் சார். நேற்று ஒரு சூப்பரான ஒரு மேட்சை பார்த்துருப்போம். ஓகே சார், நம்ம பேசுறதுக்கு முன்னால நேற்றைய ஆட்டம் சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் ஸ்ரீலங்கா அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஒரு ட்ரெமெண்டஸான வின் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சார், சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஸ்ரீலங்கா நேற்றைய மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு முக்கியமான ஆட்டம். ஆனாலும் 203 வந்து ஒரு கம்மியான ஸ்கோர் எடுத்து அவங்க ஒரு லாஸை வந்து சந்திச்சிருக்காங்க. கேப்டன் கருணரத்னே வந்து டக் அவுட் ஆகிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க நேற்றைய ஆட்டம்? ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த கம்பேக் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனளிக்காது. இருந்தாலும் நேற்றைய மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கன் சைட்லேருந்து ஒரு ஆறுதல் வெற்றி, ஒரு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எப்படி பார்க்குறீங்க சார் நேற்றைய மேட்ச்? எல்லோரும் பேசின பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து நேற்று மேட்ச் விட்டு கொடுக்க மாட்டாங்க, டீசெண்டாக ஆடுவாங்க அப்படின்னு சொன்னோம். பட்டு வெரி புவர் ஷோ ஸ்ரீலங்கா. யாருமே ஒரு பெரிய ஸ்கோரில் 2-3 பிளேயர்ஸ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா பெரியாரெல்லாம் 30 ரன்ஸு, பின்னாடி பார்த்திங்கன்னா ஆஞ்சலோ மேத்யூஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசில்வா, இதில் யாருமே பெரிய ஒரு 50 ரன் தாண்டல. 200 ரன்ஸ், 203 நினைக்கிறேன் ஆல் அவுட்டு. பட்டு ரொம்ப ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பால் கருணரத்னே ஸோ கேட்சை வந்து டூப்ளிசிஸை கொடுத்து அவர் பன் போயிட்டார். பட் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா 50 ஓவர்ஸில் they have to get அட்லீஸ்ட் 300 ரன்ஸ், 300+ ரன்ஸ் அடிச்சிருந்தா தான் இவங்க மேலே வந்து செமிஃபைனல்ஸ் ரேஸ்க்கு உள்ளே போக முடியும்ன்றது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இது அட்டர் ஃபெயிலியர். ரபாடா சூப்பர் போட்டார், பெட்ரோஷியஸ் சூப்பர் லீடியாக போட்டார். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் பாலர்ஸ் அத்தனையுமே வந்து 3-2 கீழே பார்த்தீங்கன்னா டொமினி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இம்ரான் தாஹிர் லவ்லியாக போட்டார். 10 overs only 35 ரன்ஸ், நோ விக்கெட்டு கண்ட்ரோல் பண்ணார். ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு ஷோ இது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஒரு மானம் போகாத ஒரு நிலை. ஸோ நாங்கள் வந்து அனாவசியமாக இந்த சீரீஸில் ரொம்ப மோசமாக தோக்கலை. டூப்ளேசிஸ் அம்லாவுடைய நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பு. பட் இந்த இன்னிங்ஸு வந்து முந்தைய போட்டிகளில் இருந்திருக்கணும். நேற்று இருந்த அந்த ஆக்ரோஷம், இந்த வந்து நிதானமான ஒரு தொடக்கத்துலேருந்தே இருந்திருந்தனா செமிஃபைனல் முன்னாடி இருந்து சப்போஸ் 4-5 மேட்ச்சுக்கு முன்னாடி இருந்து கண்டினியூஸாக வின் பண்ணியிருந்தாங்கன்னா தே ஹேவ் டு பி இந்த செமிஃபைனல்ஸ் ஸ்டேஜில் அவங்க இருந்திருப்பாங்க. பட் இவங்க பார்த்திங்க அப்படின்னா எல்லா மேட்சும் தோற்றுட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல இவங்க ஒரு பாசிட்டிவாக வந்தாங்க. ஸ்ரீலங்கா எப்படியாவது நம்ம உள்ளே போயிடும் அப்படின்னு, அதையும் கெடுத்து ஸோ இப்போ ஸ்ரீலங்காவும் அவுட்டு. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வந்து இப்போ வின் பண்ணியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பட் ஒரு விஷயம், கிரிக்கெட் ஹஸ் பிளேட் அஸ் கிரிக்கெட். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு மேட்ச் நேற்று. லவ்லி இன்னிங்ஸு, 96 நாட் அவுட்டு, 18 நாட் அவுட்டு அம்லா. ஸோ 2 பேர் திருப்பி ஃபார்முக்கு வந்திருக்காங்க அப்படின்னும் போது சந்தோஷமான விஷயம். பட் ஸ்ரீலங்கா வந்து இந்த போட்டியை ஜெயிச்சிருந்தால் அவங்க கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே ஆர் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் புவர் பேட்டிங். நேற்றைய தோல்வி மூலமா சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஸ்ரீலங்கா 2 பேருமே, சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியிருந்தாலும் அவங்களால செமிஃபைனல்ஸ்குள்ள நுழைய முடியாது. அண்ட் நேற்றைய தோல்வி மூலமா ஸ்ரீலங்காவும் செமிஃபைனல் ரேஸ்ல இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. அண்ட் இப்போ செமிஃபைனல்ஸ்குள்ள போறதுக்காக வேண்டி பாகிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் இந்தியா அண்ட் இங்கிலாந்து ரொம்பவே போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ ஐசிசி வேர்ல்ட் கப் 2019 பாயிண்ட்ஸ் டேபிள் என்னங்கிறத தற்போது பார்க்கலாம். உலகக்கோப்பை தொடரில் அணிகள் புள்ளி பட்டியலில் ஆஸ்திரேலியா அணி 7 போட்டிகளில் விளையாடி 12 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. இந்திய அணி 6 போட்டிகளில் விளையாடி 11 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளது. நியூசிலாந்து அணி 11 புள்ளிகளுடன் 3வது இடத்திலும், இங்கிலாந்து அணி 8 புள்ளிகளுடன் 4வது இடத்திலும், வங்கதேசம் அணி 7 புள்ளிகளுடன் 5வது இடத்திலும் உள்ளன. பாகிஸ்தான் அணி 7 புள்ளிகளுடன் 6வது இடத்திலும், இலங்கை அணி 6 புள்ளிகளுடன் 7வது இடத்திலும், தென்னாப்பிரிக்கா அணி 5 புள்ளிகளுடன் 8வது இடத்திலும், வெஸ்ட் இண்டீஸ் அணி 3 புள்ளிகளுடன் 9வது இடத்திலும், ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யாத ஆப்கானிஸ்தான் அணி கடைசி இடத்திலும் உள்ளன. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்னைக்கு 36வது கேம் பாகிஸ்தானை எதிர்த்து ஆப்கானிஸ்தான் விளையாட இருக்குது. 2 அணிகளுடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத தற்போது பார்க்கலாம். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. சார், பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறினாலும் இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறாங்க. 7 கேம் விளாண்டாங்க, 3 லாஸ், அப்புறம் ஒரு 3 வின்.
இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் நியூசிலாந்து மூணுமே பலம் வாய்ந்த அணிகளையே வந்து பாகிஸ்தான் அசால்ட்டாக சாச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 7 கேம் விளாண்டாங்க, 7லையுமே லாஸ். எப்படி இருக்க போகுது இன்னைக்கான ஆட்டத்தில் ஜெயிக்கிறது மூலமாக பாகிஸ்தான் வந்து செமிஃபைனலுக்குள்ளே போகிறதுக்கு ஓரளவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி இருக்க போகுது சார் இன்னைக்கான? டெஃபினட்டாக பாகிஸ்தான் வந்து இன்றைக்கி மேட்ச் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா டாப் மோஸ்ட் 3 கண்ட்ரியை வந்து வின் பண்ணியிருக்காங்க, நல்ல கண்ட்ரிஸ் வின் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவோட ஏற்பட்ட ஒரு பெரும் தோல்வி, அது வந்து அதுக்கப்புறமா அவங்க ரெக்கவர் பண்ண விதம், அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேறு கொண்டு எழுந்து மேலே வந்திருக்காங்க இவங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஆட்டம். ஸோ நம்ம கூட ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது அவங்க லாஸ்ட் கேமை வந்து அவங்க ஜெயிக்கும் போது வந்து இப்படி கூட ஆட முடியுமா அப்படின்னு. பட் இமாம் ஹலக், ஃபக்கர் ஜமான் அண்ட் பாபர் அசேம் பார்த்திங்கன்னா ஹஃபீஸ், ஹரிஷ் ஓயல் டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன்ஸ், பின்னாடி பார்த்திங்கன்னா லவ்லி போலர்ஸ். ஸோ நல்ல காம்பினேஷன் ஆஃப் டீம். திஸ் டீம் அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் இட்ஸ் அ பெட்டர் சைடு. அதை வந்து ஆன் பேப்பர் நம்ம ஒத்துக்கிறது தான் வேணும். டாஸ் வின் பண்ணால் பாகிஸ்தான் வந்து அவங்கள ஆட விடாது இன்றைக்கி. நிச்சயமாக ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுவாங்க. ஒரு 300 ரன் அவங்க ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. யாராவது ஒருத்தர் டெஃபினட்டாக ஒருத்தர் செஞ்சுரி அடிப்பாங்க. இன்றைக்கி வந்து டெஃபினட்டாக நம்ம பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா 1 or 2 bowlers வந்து வேர்ல்ட் கிளாஸ் bowlers, எக்ஸலன்ட் bowlers. பட் அவங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஒரு வழி பண்ணி ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. பட் அந்த கான்ஃபிடன்ஸை திரும்பி வரணும்னா திருப்பியும் வந்து ரஷீத் கான் மாதிரி ஆட்கள்லாம் கரெக்டாக போடணும். பட் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் டைட்டாக ஒரு ஈக்குவலாக வந்து ஏதாவது ஒன்று பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் வருவாங்க. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேபிளில் ஒரு பாயிண்ட்டும் கிடையாது, 0 points. பட் இன்சர்டனிட்டி கேம், ஏதாவது ஒரு ஆறுதல் வெற்றிக்காக வேண்டி அவங்க போராடுவாங்க. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எது வேணால் நடக்கலாம். அப்படின்னும்போது பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கூடாது. ஏன்னா ப்ராக்டிஸ் மேட்ச் அது லாஸ் அகேன்ஸ்ட் தம். பட் அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட அந்த 50 overs சாலிடான அவர்களுடைய பேட்ஸ்மேனை தலை சிறந்த பேட்ஸ்மேன்ஸ்லாம் இருக்காங்க. நல்ல பேட்ஸ்மேனாக அவங்க ஜஸ்ட் இந்த மேன் இன் ஃபார்ம்ஸ் எல்லாருமே இமாம் லக்கு, ஷோயல், இவங்கெல்லாம் கரெக்டாக அவங்க வேலையை பார்த்தாங்கனாலே போதும். they have to cross 270-300 runs ரைட் ஆன் த ரோ. பட் ஒரு வேளை இவங்க டாஸ் வின் பண்ணி பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி இவங்கள பேட்டிங் ஆட வச்சாங்கன்னா they have to bundle out within 200 runs. அடிச்சதான் ஒன்று முடியும். இந்த கிரவுண்டில் மழைக்கு எந்தவித சான்சஸும் இல்லை. போன கேமில் வந்து பாபர் அசாம், ஹாரிஸ் சுக்கில் ரொம்ப அதிரடியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. பாபர் அசாம் ஒரு சூப்பரான ஒரு செஞ்சுரி கொடுத்திருந்தாரு. ஸோ அதே செஞ்சுரி அதே ஆட்டம் வந்து இன்றைக்கும் தொடர்ந்துச்சு அப்படின்னா ரன் ரேட்டும் நல்ல ஏறத்துக்கு அதுதான் வந்து நான் திருப்பி சொல்கிறது. பாபர் அசாமோட 100, ஷோஹிலோட திருப்பி அந்த கண்டினியூஷன் ஆஃப் ஃபார்ம்ஸு, மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸு, ஸோ எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அவனோட கேப்டனோட ஒரு இன்னிங்ஸ் அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30-40 runs ஆடிடுறாரு. ஸோ இந்த மாதிரி எக்ஸலான ஒரு காம்பினேஷன் டீம். இந்த 2 point வின் பண்ணாங்க அப்படின்னா they have to come into the semi-final ஸ்டேஜுக்கு கொஞ்சம் க்ளோஸாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன்ஸ் இன்றைக்கி மேட்சை பொறுத்த 2 point இவங்க எடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது, 60% சான்சஸ் இருக்குது. இதை ரொம்ப தெளிவாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவசரப்படாமல் நிதானமாக ஆடினா போதும். பாகிஸ்தான் கேன் வின் இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்ல பாகிஸ்தான் எப்படியாவது வின் பண்ணி செமிஃபைனல் ரேஸ்க்குள்ள தங்களை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப கடுமையா போராடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம் கோப்பை யாருக்கு நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கோப்பை யாருக்கு நிகழ்ச்சி தொடர்கிறது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்னைக்கு 37வது கேம் இன்று மாலை சரியா 6 மணிக்கு லார்ட்ஸ் மைதானத்தில் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியாவை எதிர்த்து நியூசிலாந்து விளையாட இருக்குது. 2 அணிகளுடைய பலவீனம் என்னங்கிறத தற்போது பார்க்கலாம். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 37வது ஆட்டத்தில் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. சார், ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ரெண்டுமே பலம் வாய்ந்த அணிகளாக இருக்குது. 2 பேருமே 7 கேம் விளாண்டுருக்காங்க. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் 6 வின், ஒரே ஒரு லாஸ் இந்தியாவோட. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் 7 கேமில் 5 வின், ஒரே ஒரு லாஸ் கடந்த பாகிஸ்தானோட விளையாடும்போது. எப்படி இருக்க போகுது இன்றைக்கான ஆட்டம்? செம்ம டைட்டாக மேட்ச், இது இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். நியூசிலாந்து வந்து செமிஃபைனல் ஸ்டேஜ் வந்து அதை வந்து ரிட்டைன் பண்ணுமா அப்படின்றது. ஏன்னா பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா டீம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அவங்க பாகிஸ்தானோட லூஸ் பண்ணது வந்து அவங்க பெரிய ட்ராபேக் அவங்களுக்கு. ஸோ அந்த மேட்ச் எல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி தே ஹேவ் டு கான்சன்ட்ரேட் தேர். காலின் மன்ரோ அண்ட் கப்தில் 2 பேருமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும், சரியான ஸ்டார்ட் கொடுக்கணும். எதர் இட் இஸ் அ ஃபஸ்ட் பேட்டிங் ஆர் சேசிங், எதுவாக இருந்தாலும் இந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாமல் ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு ஒரு 100 ரன் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 80 runs தே ஹேவ் டு கிவ். வில்லியம்சன்ஸோட ஷோல்டர்ஸில் எல்லா பாரத்தையும் போட்டுட்டு இவங்க எல்லாம் 4, 13, 20, 22 போனால் ஒன்றுமே பண்ண முடியாது. கலெக்டிவ்லி தே ஹேவ் டு பர்ஃபார்ம் டுடே. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. எவ்ரிபடி ஹாஸ் டு ப்ளே ஆல்ரவுண்ட் டிஸ்பிளின்னு சொல்லுவோம். கேன் வில்லியம்ஸு, ராஸ் டெய்லர், டாம் லேத்தன், நேசன். ஸோ நிறைய பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. பட் இவங்க வந்து ஆஸ்திரேலியாவோட போலிங்கை வந்து
எதிர்கொள்வார்களா, நிச்சயமாக பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸலண்ட்டான வேர்ல்ட் கிளாஸ் bowling சைடு. ஆடன் ஜம்போ செம்ம லெக் ஸ்பின்னர்ஸ் பியூட்டிஃபுல்லாக போடுறாரு. பிரெண்ட்ராஃப், மிட்டல் ஸ்டாக், கமின்ஸு, ஸோ 2-3 ஃபாஸ்ட் பவுலர்ஸு, 2 ஸ்பின்னர்ஸு. பட் பேட்டிங் ஸ்ட்ரென்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இஸ் ரியலி ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. டேவிட் வார்னர் அண்ட் ஆரன் ஃபின்ச், டேவிட் வார்னரும் கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு 15 ஓவர்ஸில் தே ஹேவ் டு ஜஸ்ட் செக்யூர் 70 ரன்ஸ் ஆடுறாங்க. எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாங்க ஓப்பனிங். அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டை இவங்க வந்து பிரேக் பண்ணி ஆகணும் இன்றைக்கி. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வர எல்லா கேட்சஸும் பிடிக்கணும். அவர் பயங்கர லக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல கொடுக்குறாரு. சப்போஸ் இல்லைன்னா அவருக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி சம்டைம்ஸ் வந்து அவர் அழகாக தப்பிச்சிடுறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க கொஞ்சம் கட்டுக்கோப்பாக வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித், உஸ்மான் கவாஜா, ஸோ அவர் ஒண்டர்ஃபுல் பிளேயர். ஒரே ஒரு மேட்ச்சில் ஒரு 80 ரன்ஸ் ஆனார். மற்ற 30s 40s செட்டில் அவுட் ஆகிறாரு. அவர் இன்றைக்கி நிற்கணும். கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்டோனிஸ், ஸோ 2 பேரும் விளையாட வருவாங்க. மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் பிரமாதமாக ஆடக்கூடிய ஆள். 10 பால் கிடச்சாலும் ஒரு 30-40 ரன்ஸ் ஆடிடுவார். ஸோ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டிங் சைடு இந்த வேர்ல்டு. ஃபார்ச்சுனேட்லி அவங்க இந்தியாவோட தான் சரியாக ஆடலை. மற்றபடி எல்லா கண்ட்ரியோடும் தே ஜஸ்ட் பிளேட் ஒண்டர்ஃபுல் கிரிக்கெட். பட் ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா சிம்ஸ் டு பி வெரி ஸ்ட்ராங் இன் த பொசிஷன். தே ஜஸ்ட் மூவ் இன் டு த ஃபைனல்ஸ் மாதிரி போயிடுவாங்க. ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நியூசிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் காலின் முன்ரோவாக இருக்கட்டும், மார்டின் கப்டிலாக இருக்கட்டும், இது வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு தொடக்கம் கொடுக்காதது வந்து அணிக்கு ரொம்ப நெருக்கடியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கான கேமில் 2 பேரும் ஒருவேளை நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுதுன்னா 2 பேரும் ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எவ்வளோ கொடுத்தா ஓரளவுக்கான சேஃபர் சரி இல்லை. கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் அன்ஸ்விங் 2மே தான் இருக்கும். மிட்டல் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக போடுவார். ஸோ you have to concentrate first 15 overs. First power play you have to stay. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 overs 15-18 ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா you have to go give a very good start without giving any wicket. இந்த ஓப்பனிங் ஸ்லாட்டை வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பின்னாடி வர பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸ் வந்து தடுமாற்றத்தோடு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பின்னாடி வர ப்ரெஷர் வந்து எக்கச்சக்கமாகிடும். பின்னாடி வரது பார்த்தீங்கன்னா கேன் வில்லியன்ஸ் மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்து மற்ற பேட்ஸ்மேன் இருக்கணும். ராஸ்டேலாம் அப்படின்னா டென்ஷனில் தான் உள்ள வராரு. அவர் சீக்கிரமாக போயிடுவார். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டே அண்ட் கெட் குட் ரன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டம்லாத்தன், நேசம், ஸோ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு பெனிஃபிஷியலாக ஆடுவாங்க. வில்லியம்சன்ஸ் அவரோட கேம் அவர் வந்து நிதானம் ஆடுவார். பட் நீங்கள் ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனீங்கன்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் 300 ரன்ஸ். எனி 1 or 2 has to go for a good score, big scoring போகணும். ஒருவேளை நீங்கள் bowling போட்டிங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கண்ட்ரோல் ஆஸ்திரேலியா 270. 270 மேலெல்லாம் நீங்கள் போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ இட்ஸ் அ மேட்ச், இஸ் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அண்ட் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட். நியூசிலாந்து இன்றைக்கி வின் பண்ணலாம் பார்க்கலாம். ஆஸ்திரேலியா நியூசிலாந்து 2 அணிகள் மோதக்கூடிய லார்ட்ஸ் மைதானத்துடைய கள நிலவரம் என்னங்கிறத தற்போது பார்க்கலாம். உலகக்கோப்பையில் இன்று 2 போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்த 2 போட்டிகளும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மாலை 3 மணிக்கு நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் அணியை ஆப்கானிஸ்தான் அணி எதிர்கொள்கிறது. இந்த போட்டி லீட்ஸ் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே பாகிஸ்தான் அணி அரையிறுதி சுற்றுக்கான வாய்ப்பில் நீடிக்க முடியும். மாலை 6 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதி சுற்று வாய்ப்பை உறுதி செய்ய முடியும். ICC ஒருநாள் போட்டியில் 2 அணிகளும் நேருக்கு நேர் 136 போட்டிகளில் மோதியிருக்காங்க. அதில் ஆஸ்திரேலியா அணி 90 போட்டிகளிலும் நியூசிலாந்து அணி 39 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் 2 அணிகளும் நேருக்கு நேர் 10 போட்டிகளில் மோதியிருக்காங்க. அதில் ஆஸ்திரேலியா அணி 7 போட்டிகளிலும் நியூசிலாந்து அணி 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக 2 அணிகளும் மோதக்கூடிய லார்ட்ஸ் மைதானத்தோட நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். லார்ட்ஸ் மைதானம் அமைந்திருக்கும் பகுதியில் 15 டிகிரி செல்சியஸ் அளவில் வெப்பநிலை இருக்கும். காற்று 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். காற்றில் ஈரப்பதமானது 91 விழுக்காடு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கு. இங்கிலாந்து அணி இந்திய அணிக்கு எதிராக எடுத்த 334 ரன்கள் தான் ஒரு அணி எடுத்த அதிகபட்சமாக இந்த மைதானத்தில் பதிவாகி இருக்கு. தென்னாப்பிரிக்க அணி எடுத்த 107 ரன்கள் தான் குறைந்தபட்சமாக பதிவாகி இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ரிச்சர்ட்ஸ் எடுத்த 138 ரன்கள் தான் இந்த மைதானத்தில் தனிநபர் அதிகபட்சமாக பதிவாகி இருக்கு. லார்ட்ஸ் மைதானத்தில் இதுவரை 64 போட்டிகள் நடைபெற்றிருக்கு. முதல் பேட்டிங் செய்த அணி 28 போட்டிகளிலும் சேசிங் செய்த அணி 32 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கு. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் செய்த அணி 7 போட்டிகளில் வெற்றியும் 12 போட்டிகளில் தோல்வியும் தழுவியிருக்காங்க. டாஸ் வின் பண்ணி சேசிங் எடுத்த அணி 20 போட்டிகளில் வெற்றியும் 21 போட்டிகளில் தோல்வியும் தழுவியிருக்காங்க. இந்த மைதானத்தில் ஆஸ்திரேலியா அணி 21 போட்டிகளில் விளையாடி 13 போட்டிகளில் வெற்றியும் 7 போட்டிகளில் தோல்வியும் தழுவியிருக்காங்க.
நியூசிலாந்து அணி இந்த மைதானத்தில் விளையாடியுள்ள 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் இன்றைய போட்டியோட நிலவரம். ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து 2 அணிகளுடைய பிளேயிங் 11 உத்தேச பட்டியல் இதோ. கேன் வில்லியம்சன் தலைமையிலான நியூசிலாந்து அணியில் மார்டின் கப்தில், காலின் முன்ட்ரோ, ராஸ் டெய்லர், டாம் லாதம், ஜேம்ஸ் நீசம், காலின் டி கிரான்ஹோம், மேட் ஹென்றி, மிச்சல் சேனட்டர், டென் போல்ட், லக்கி ஃபெர்குசன் ஆகியோர் இடம்பெற வாய்ப்புள்ளது. ஆரோன் ஃபின்ச் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணியில் டேவிட் வார்னர், ஸ்டீவ் ஸ்மித், உஸ்மான் கவாஜா, கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், அலெக்ஸ் கேரே, பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஆடம் ஜம்பா, ஜேசன் பெஹன்டாஃப் ஆகியோர் இடம்பெற வாய்ப்புள்ளது. சார், ஒருவேளை ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுது அப்படின்னா ஃபின்ச் அண்ட் வார்னர் 2 பேருமே ஒரு செம்ம ஃபார்மில் இருக்கிறாங்க. 2 பேருமே 7 போட்டிகளில் ஒரு 500 ரன்கள் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய விக்கெட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அவங்களுடைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு மேட் ஹென்றி இருக்காரு, ஃபெர்குசன் இருக்காரு. ஆஸ்திரேலியாவுடைய பேட்ஸ்மேன்ஸை கட்டுப்படுத்தினா எத்தனை ரன்களில் கட்டுப்படுத்தினா நியூசிலாந்து ஓரளவுக்கு சேஃபர் சைடில் இருக்க முடியும், அந்த ரன்களை வந்து சேஸ் பண்ண முடியும்? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பேருமே சாலிட் ஆடுறாங்க. ஆரோன் ஃபின்ச் ஃபர்ஸ்ட் 1 or 2 கேம்ஸில் வந்து கொஞ்சம் எளியாக போனார். பட் அதுக்கப்புறம் ரிகவர் ஹிம்செல்ஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஜஸ்ட் கோ ஃபார் 100 சாலிடான ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு. பழைய ஆரோன் ஃபின்ச்சை பார்க்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு செட்டில் ஆகிட்டு 30 ரன்ஸ்லாம் செட்டில் ஆகிட்டானா ஜஸ்ட் கோ ஃபார் த ஷார்ட்ஸ். ஸோ ஸ்டெடித்தை கிளியர் பண்ணுறாரு அவர். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா வார்னர் ஆஸ் யூஷுவல் டெலிபரேட்டான ஒரு ஸ்டடி பேட்டிங் அது. பட் 2 பேருமே வந்து அதிரடி காட்டக்கூடிய ஆட்டக்காரர்கள். ஸோ 2 பேருமே ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ். சம்டைம் பார்த்தீங்கன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சிங்கிள்ஸ் வரும்போது கேஎல் ராகுல் ஆடுவார். கேஎல் ராகுல் சப்போஸ் வரும்போது 2 பேரும் பேசி ஒரு மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஒரு மாதிரி ஆடும். பட் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா தே ஜஸ்ட் அட்டாக்கிங் த பவுலர்ஸ். யாருமே செட்டில் டவுன் பண்ண விடுறதில்ல. எல்லா பவுலருமே என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் எடுத்து அடிக்கிறாங்க. ஸோ வீரேந்திர ஷாவோட கேம் இது. ஸோ அவங்களுக்கு நம்ம இருக்கிற ஒரு கன்சிஸ்டன்ஸ் போயிடும். பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸும் போயிடும், கன்சிஸ்டன்ஸ் இருக்காது. ஸோ 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் எளிய எடுக்கணும். இந்த பிரேக் பண்ணால் தான் பின்னாடி வரவங்க கொஞ்சம் சப்போஸ் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பின்னாடி 2-3 பேட்ஸ்மேன் சாலிட் பேட்ஸ்மேன்ஸ். பட் இந்த ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ கொடுத்தா தான் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஷாக் இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு எல்லா பேட்ஸ்மேனுமே தே சிட்டிங் பிரிட்டின்னு சொல்லலாம். ஜம்முன்னு உட்காந்துருவாங்க, டிரைவர் சைடில் உட்கார மாதிரி உட்காந்துருவாங்க. அது பாட்னு போயிட்டுருக்கோம். இந்த ஃப்ளூயன்ட்லி தே ஜஸ்ட் கோ ஃபார் 330 ரன்ஸ் 340 ரன்ஸ் போயிடும். அதனால் திஸ் செஞ்சுரி மேக். ஏன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா 2 செஞ்சுரி. ஸோ ஃபின்ச் வந்து எஸ்பெஷலி தே டூயிங் ரியலி வெல். அதனால் அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆர்டினரியான ஃபாஸ்ட் பவுலிங்ஸ்லாம் வந்து அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி இவங்க எமாக்லேட்டாக போட்டு ஆகணும். பட் எங்கேயாவது 1-2 இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணுறாரு. அதை வந்து நீங்கள் கேட்ச் ஆக்கணும். பட் இட்ஸ் சேம் டைம் ஆஸ்திரேலியா வந்து வெரி கான்ஃபிடென்ட் ஆடுறாங்க. ஏன்னா அவங்க நம்பர் 1 பிளேஸ் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஷுட் நாட் லூஸ்ன்றது மாதிரி ஆடுவாங்க. பட் ஓப்பனர்ஸ் கேவ் அ வெரி குட் ஸ்டார்ட் அண்ட் ஃபாலோட் பை ஸ்மித், கவாஜா எல்லாம் வரிசையாக வராங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாலிடான ஒரு பேட்டிங்கில் 7 பேர் பேட்டிங் ஆடும். ஸ்டோனிஸோட சேர்த்து 7 பேர் பேட்டிங் ஆடுவாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி நியூசிலாந்து ஹேஸ் டு கிவ் அ பிரேக் த்ரூ 1 or 2 விக்கெட்ஸ் இனிஷியல் பிரேக் த்ரூ எடுக்கணும். எடுத்தால் தான். பட் 250 to 290 ரன்ஸ் அட்லீஸ்ட் 270 நீங்கள் அலோட் எடுக்கணும். ஓகே. ஸோ இஃப் இட் இஸ் கோஸ் ஆன் 300 ரன்ஸ் அப்படின்னா, பட் நியூசிலாண்டு சப்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் அவர் தே ஹேவ் டு பிளே. அவர் கண்டிப்பாக ஆடி ஆகணும். அதே மாதிரி ஓப்பனர்ஸ் வந்து கொலைநாட்டெல்லாம் வந்து நீங்கள் நிற்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து 300 ரன் அங்கே ஆடுன்னு சொல்லிட்டு போய் அட்டாக் பண்ணி ஆடினீங்க அப்படின்னா ஸோ தே ஷுட் நாட் டு தட். பட் இவங்க மிச்சல் ஸ்டார்க் வந்து ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக இது வரைக்கும் 19 விக்கெட் வீழ்த்திருக்கிறாரு. அவர் எப்படி சமாளிக்க போகிறாங்க? வெரி எஃபெக்டிவ். பட் அவர் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் வந்து 145 இட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக போடுறாரு. பட் ஹி ஜஸ்ட் மேக் த பேட்ஸ்மேன் டு பிளே ஃபார் 5 balls. 5 பால் அவர் ஆட வைக்கிறாரு. ஸோ 2 ஸ்லிப்பு கலி பாயிண்ட்டு தேர்ட் மேன் இல்லாமல் போடுறாரு. ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் எப்படி போடுவாரோ அதே மாதிரி போடுறாரு. பட் ஹி இஸ் இன்க்ரீஸிங் இஸ் பேஸ். ஸோ எவ்ரி டைம் வேரியேஷன் ஆஃப் bowling இருக்குது பார்த்தீங்களா. அவுட் ஸ்டாப் ஸ்டம் ஒன்று இருக்கும், யாக்கர் ஒன்று, ஸோ அவுட் ஸ்விங்கர்ஸ் ஒன்று, ஒரு ஸ்லோ பால், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்பு, ஒரு ஸ்லோயர் ஒன்று. ஸோ வேரியேஷன் ஆஃப் bowling இருக்கும்போது பேட்ஸ்மேன் ஹேஸ் டு திங்க் அண்ட் டூ இட். பட் அவர் கொடுக்கப்பட்ட அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட் 4-5 ஓவரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு அவர். ஸோ அவரை நீங்கள் வந்து நீங்கள் வந்து அவரை வந்து எக்ஸலேட் பண்ணாமல் அவர் ரிஸ்க் எடுக்காமல் அவரை 10 overs யூ ஹேவ் டு ஸ்டே அண்ட் கெட் சிங்கிள்ஸ் அண்ட் 1 and 2s. அவர் வந்து அடிக்கலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா தே ஹேவ் டு செட் த ஃபீல் அண்ட் ஜஸ்ட் டேக் இட். எக்ஸலன்ட் bowler, 19 wickets he is in the throat. ஸோ வில் பி கமிங் அப். ஏன்னா ஒரு 2 கேம் இருக்குது. ஸோ தே ஹேவ் டு கெட் ரெடி ஃபார் தட். அதனால் நியூசிலாந்து பண்ண வேண்டியது நிதானமாக 50 ஓவர் முடிக்கணும். 50 overs முடிச்சுட்டு காலின் மன்ரோ அண்ட் குப்தல் தே ஹேவ் டு ஸ்டே அண்ட் கெட் குட் ஸ்கோர்ஸ் ஃபார் நியூசிலாந்து. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaaveri news.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.